Welcome to this Concept Explainer brought to you by profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நாம கிளாஸ் 12 பிசிக்ஸ்ல யூனிட் 2 அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அதோட இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்க போறோம். ஓகே, ரொம்பவே சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சாப்டர் மேல இருக்கிற பயத்தை முழுசா போக்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எப்போவராது யோசிச்சிருக்கீங்களா? ஹை வோல்டேஜ் பவர் லைன் மேல ஒரு குருவி நிம்மதியா உட்கார்ந்திருக்கு, ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆமா. ஆனா அதே லைனை நாம தெரியாம தொட்டா நமக்கு ஒரு ஃபீட்டல் ஷாக் அடிக்கும். ஏன் அப்படி? ஆமா, இது ரொம்ப நாளா எனக்கு இருக்கிற டவுட். ரெண்டு பேருமே ஒரே ஹை வோல்டேஜ் வயரை தானே டச் பண்றாங்க. குருவிக்கு இல்லாத ஆபத்தை நமக்கு மட்டும் எப்படி வருது? அது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனாலயா? எக்ஸலண்ட் கொஸ்டின். இல்ல, சைஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. வானத்துல இருக்கிற கிளவுட்ஸ், அதாவது மேகங்கள், எப்படி அவ்ளோ பெரிய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி ஒரு பயங்கரமான லைட்னிங்கா, அதாவது மின்னலா பூமிக்கு அனுப்புது. வாவ்! யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன லைட்னிங் ஸ்ட்ரைக்ல இருக்கிற எனர்ஜி ஒரு நகரத்துக்கே பவர் கொடுக்க டூ. அப்படியா? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் என்ன? ரெண்டுமே ரொம்ப டிஃபரெண்டா தெரியுது. பார்க்க டிஃப்ரெண்டா இருந்தாலும் இது ரெண்டுக்குமே காரணம் ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான். அதுதான் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல். இன்னும் சரியா சொல்லணும்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இன்னைக்கு நாம அந்த கான்செப்டோட முதல் படிய, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை பத்தி தான் ஆழமா கத்துக்க போறோம். இந்த ஒரு ஐடியா புரிஞ்சுட்டா போதும். ஓகே. இந்த புரு சாப்டருமே உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஆயிடும். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். நீங்க தரையில இருக்கிற ஒரு கல்ல கஷ்டப்பட்டு தூக்கி உங்க தலைக்கு மேல வைக்கிறீங்க. இதுக்கு நீங்க கிராவிட்டிக்கு எதிரா ஒரு வேலை, அதாவது ஒர்க் செய்றீங்க இல்லையா? ஆமா. நீங்க செஞ்ச அந்த ஒர்க் அந்த கல்லுக்குள்ள கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஆமா, ஏன்னா அந்த கல்ல நான் விட்டா அது வேகமா கீழே விழும். அந்த எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜியா மாறுது. பெர்ஃபெக்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் கிட்டத்தட்ட இதே கதை தான். போன சாப்டர்ல படிச்சோம். லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். ஆமா. இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை நீங்க தள்ளிக்கிட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். சரி. ரெண்டும் ரிப்பல் பண்ணும், அதாவது ஒன்னு விலக்கும். அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸுக்கு எதிரா நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து கஷ்டப்பட்டு தள்ளுறீங்க. நீங்க செய்யற இந்த ஒர்க் அந்த சிஸ்டம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. ஓகே, கிராவிட்டில கல்ல மேல தூக்குற மாதிரி இங்க சார்ஜ ரிப்பல்ஷனுக்கு எதிரா தள்ளுறோம். ஆனா கிராவிட்டி எப்பவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தானே, இங்க ரிப்பல்ஷனும் இருக்கு. இந்த அனாலஜி கொஞ்சம் குழப்பாதா? அருமையான கேள்வி. அதனாலதான் இதுக்கு ஒரு இன்னும் பொருத்தமான அனாலஜி இருக்கு. ஓ, அப்படியா? ஒரு பெரிய மலை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பந்த உருட்டிட்டு மலையோட உச்சிக்கு போறீங்க. சரி. நீங்க செஞ்ச வேலை அந்த பந்துல எனர்ஜியா ஸ்டோர் ஆகியிருக்கு. உச்சியிலிருந்து விட்டா அதுவே உருண்டு கீழே வரும். ஆமா. இங்க அந்த மலையோட உயரம், ஹைட் தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் பெரிய மலைகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, மலைகள் மாதிரி. நீங்க இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை கிட்ட கொண்டு போறது அந்த மலை மேல ஏறுற மாதிரி. நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஆழமான பள்ளத்தாக்கு மாதிரி நினைச்சுக்கோங்க. பள்ளத்தாக்கா? ஆமா. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அது கிட்ட கொண்டு போனா அதுவே பள்ளத்தாக்குல உருண்டு ஓடுற மாதிரி ஈஸியா போயிடும். சூப்பர், இப்ப கிளியரா புரியுது. சோ பொட்டென்ஷியல்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஹைட் மாதிரி. பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு மலையை உருவாக்குது, நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பள்ளத்தாக்க உருவாக்குது. சூப்பர்பா சொன்னீங்க. அதுதான். சரி, இந்த பொட்டென்ஷியல் கான்செப்ட் எதுக்கு நமக்கு வேணும்? போன சாப்டர்ல ஃபோர்ஸ் பத்தி படிச்சோம். கூலம்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆமா, எல்லாமே வெக்டர்ஸ், டைரக்ஷன், ஆங்கிள், காம்பனன்ட்ஸ்னு நிறைய கால்குலேஷன் குழப்பங்கள் வரும் இல்லையா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, வெறும் மேக்னிடியூட், அதாவது ஒரு நம்பர் மட்டும்தான். அதனால ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்ப சுலபமா சால்வ் பண்ணிடலாம். இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். இன்னும் ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஓகே. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்ப்ரிங் இல்லனா ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. நீங்க அந்த ரெண்டு சார்ஜஸையும் கிட்ட கொண்டு வர அந்த ஸ்ப்ரிங்க நீங்க கம்ப்ரஸ் பண்றீங்க, இல்லனா அந்த ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றீங்க. அந்த ஸ்ப்ரிங்லயும் ரப்பர் பேண்ட்லயும் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது இல்லையா? அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நீங்க கைய விட்டா என்ன ஆகும்? அந்த ஸ்ப்ரிங் விரிஞ்சு ரெண்டையும் தள்ளிடும். எக்ஸாக்ட்லி.
அந்த ஸ்ப்ரிங் விரிஞ்சு ரெண்டு சார்ஜஸையும் வேகமா வெளியே தள்ளிடும். இந்த ரப்பர் பேண்ட் அனாலஜி நல்லா இருக்கு. அந்த ஸ்ட்ரெச் ஆகிறது தான் ஸ்டோர்ட் எனர்ஜின்னு விஷுவலைஸ் பண்ண முடியுது. Now, let us see how NCERT defines this. இந்த கான்செப்டை நம்ம டெக்ஸ்ட் புக் எப்படி ஃபார்மலா சொல்லுதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு படிங்க. சரி. We can define electric potential energy difference between 2 points as the work required to be done by an external force in moving without accelerating charge q from one point to another in an electric field of any arbitrary charge configuration. ஓகே. இதுல ரெண்டு வார்த்தை எனக்கு புரியல. ஒன்னு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு இது சம்பந்தமா சொல்றாங்க, இன்னொன்னு இங்க வித்வுட் ஆக்சிலரேட்டிங்னு ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்க? எக்ஸலன்ட் கொஸ்டின்ஸ். இதுதான் கான்செப்டை ஆழமா புரிஞ்சுக்கிறது. முதல்ல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா நாம செய்யற வேலை நாம போன பாதைய, அதாவது பாத்த சார்ந்ததில்ல, ஆரம்ப புள்ளி மற்றும் கடைசி புள்ளிய மட்டும்தான் பொறுத்தது. பார்த்த பொறுத்தது இல்லையா? ஆமா. நம்ம மலை அனாலஜிக்கே வருவோம். நீங்க படி வழியா மலை ஏறினாலும் சரி, இல்ல சுத்தி வளைச்சி ரோடு வழியா போனாலும் சரி, நீங்க அடையிற உயரம் ஒண்ணுதான் இல்லையா? ஆமா, ஹைட் ஒண்ணுதான். சோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்சும் ஒண்ணுதான். நீங்க போன பாத்தே அதை கேர் பண்ணாது. கிராவிட்டியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, பார்த்த பொறுத்தது இல்ல. காட் இட். இப்போ அந்த வித்வுட் ஆக்சிலரேட்டிங் கிளாஸ், அது ஏன் அவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. பேசிக் ஒர்க் எனர்ஜி தியோரம் ஞாபகம் இருக்கா? ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஆமா, W = ΔKE. கரெக்ட். இங்க நாம செய்யற எக்ஸ்டர்னல் ஒர்க் அந்த சார்ஜுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியா மட்டும்தான் ஸ்டோர் ஆகணும். ஒருவேளை சார்ஜ் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா ஸ்பீட் அதிகமாகும். ஆமா, அப்போ நாம செய்யற ஒர்க்ல ஒரு பகுதி கைனெட்டிக் எனர்ஜியா மாறிடும். அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜியோட எக்ஸாக்ட் வேல்யூவை நம்மால கால்குலேட் பண்ண முடியாது. ஓ, அதனால சார்ஜர் ரொம்ப ரொம்ப மெதுவா ஆக்சிலரேஷன் இல்லாம நகர்த்துறோம்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போதான் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்ற ஈக்குவேஷன் வேலிட் ஆகும். ஆஹா, இப்போதான் அந்த டெஃபினிஷனோட முழு அர்த்தமும் புரியுது. நாம கொடுக்கிற எனர்ஜி ஸ்பீடா மாறாம பொசிஷனா மட்டும் மாறணும். Exactly. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ இந்த ஐடியாவை வச்சு ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். சரி. ஒரு +2 கூலம் சார்ஜை 10 வோல்ட்ஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிற 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல நகர்த்துறோம். எவ்வளவு ஒர்க் செஞ்சிருப்போம்? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஒர்க் டன் W = charge Q times potential difference ΔV. பர்ஃபெக்ட். W = Q × ΔV. இப்போ சொல்லுங்க. அப்போ 2 கூலும் பெருக்கல் 10 வோல்ட்ஸ் 20 ஜவுல்ஸ். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 20 ஜவுல்ஸ் ஆஃப் ஒர்க் நாம செஞ்சிருக்கோம். ஆர் 20 ஜவுல்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த சிஸ்டம்ல நாம ஸ்டோர் பண்ணிருக்கோம். பாருங்க, வெக்டர் இல்லாம எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆமா. இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது டெல்டா வின்ற கான்செப்ட் தான் அடுத்த யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில வோல்டேஜா வரப்போகுது. ஓ, பேட்டரி வோல்டேஜ். அதேதான். ஒரு பேட்டரியில 1.5 V அன்னு எழுதியிருக்கல்ல, அதுவும் இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான். இதுதான் அதுக்கு பேஸ். இப்போ எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற ஒரு பெரிய தப்பை பத்தி சொல்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. என்னது அது? தவறான கருத்து, அதாவது மிஸ்கன்செப்ஷன். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு சொந்தமானது. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜ் Q அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, நாம எப்பவுமே மூவிங் அ சார்ஜ் Qன்னு தான் பேசுறோம். அதனால அந்த எனர்ஜி அந்த சார்ஜுக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, அப்ப சரியான கருத்து என்ன? சரியான கருத்து, கரெக்ட் ஐடியா. பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்பவுமே ஒரு சார்ஜுக்கு கிடையாது. அது அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு சொந்தமானது. சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஆமா, அதாவது அந்த சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷனுக்கு சொந்தமானது. ஒரு சார்ஜ் தனியா இருந்தா அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது. இன்னொரு சார்ஜை நீங்க கொண்டு வந்தாதான் அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன் ஆரம்பிக்கும். அந்த இன்டராக்ஷன்ல தான் எனர்ஜி இருக்கு. ஓ, அப்போ எனர்ஜி அந்த சார்ஜ்ல இல்ல, சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த இன்விசிபிள் ஸ்ப்ரிங்ல இருக்கு. இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் எனர்ஜி. பியூட்டிஃபுல்லி செட். இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் எனர்ஜி. இதை ஞாபகம் வச்சுக்க, இட் டேக்ஸ் 2 to tangoன்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஆட 2 பேர் வேணும். ஆமா,
அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி உருவாக குறைஞ்சது 2 சார்ஜ் வேணும். தனியா இருக்கிற சார்ஜ்க்கு ஃபீல்டு இருக்கும், ஆனா பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இனிமே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ்னு சொல்ல மாட்டேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம்னு தான் சொல்லுவேன். கிரேட். இதெல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓ சூப்பர். முதல்ல ஒரு மெமோனிக் WUV. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. WUV. ஆமா, முதல்ல நாம ஒர்க் செய்றோம். அது அந்த சிஸ்டம்ல பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிய பெர் யூனிட் சார்ஜ்க்கு பார்த்தா அதுதான் V, பொட்டென்ஷியல். W leads to U, U leads to V. WUV, work, potential energy, potential. Easy. அடுத்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் நம்ம மலை அனாலஜில இருந்து. பொட்டென்ஷியல் இஸ் த ஹில், ஃபீல்ட் இஸ் த ஸ்லோப். Potential is the hill, field is the slope. பொட்டென்ஷியல்னா மலையோட உயரம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா மலையோட சரிவு, அதாவது ஸ்லோப். உயரம் அதிகமா இருந்தாதான் சரிவும் அதிகமா இருக்கும். Okay. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க பேனாவை டேபிள்ல இருந்து 1 அடி உயரத்துக்கு தூக்குங்க. தூக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஹை கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு. இப்போ அதை கீழே போடுங்க. சரி. பொட்டென்ஷியலுக்கு போகுது. சோ ஹை பொட்டென்ஷியல்ல இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு போகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜும் அப்படிதான். ஹை பொட்டென்ஷியல்ல இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு அதுவாவே போகும். இந்த ஜெஸ்டர் நல்லா இருக்கு. ஹை டு லோ இஸ் நேச்சுரல், எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். லோ டு ஹை நீட்ஸ் ஒர்க். மனசுல பதிஞ்சிடுச்சு. சோ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸ சம்மரைஸ் பண்றேன். ஓகே. 1, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதனால ஒர்க் டன் நாம போற பாத்த டிபெண்ட் பண்ணாது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். சரி. 2, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிரா ஒரு சார்ஜ் ஆக்சிலரேட் பண்ணாம நம்ம செய்யற வேலை அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். 3, பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்பவுமே ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு தான் சொந்தம், ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் சார்ஜ்க்கு கிடையாது. 12 CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க. profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. அடுத்த டிஸ்கஷன்ல நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜை பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம். நன்றி.